4 எண் ஆதிக்கர்கள், அதாவது 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தம், அதாவது திருமண பொருத்தத்துல எந்த எண் சேரும், எந்த எண் சேராது அப்படின்னு சொல்லுங்க. 4, 13, 22, 31 இது வந்து எல்லாமே வந்து ராகு எண் ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. இந்த ராகு எண் ஆதிக்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதனுடைய குறியீடு நீங்க பாத்தீங்கன்னா யானையோட சிம்பல். அது யானை வந்து எவ்வளவு பெருசா திடகாத்திரமா இருந்தாலும் குழந்தைகளை பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தையும் அதாவது மனசு வந்து அவங்களுக்கு குழந்தை மாதிரி, உடம்பு வந்து பெரிய உடம்பா இருக்கும், பட் மனசு ரொம்ப குழந்தையா இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா ஜாலியா இருப்பாங்க. யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே சுருங்கிடுவாங்க. வார்த்தை ரூபமா வந்து ஏதாவது ஒன்று சின்னதா சொன்னா கூட போச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க உடனே சுருங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க. பிடிவாதம் பிடிச்சாங்கன்னாக்கா உடல் ரீதியா பயங்கரமான ஒரு அசைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்ல ஒரு முறையில இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உள்ளவங்களை தான் இதுல சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 4, 13, 22, 31 பிறக்கிறவங்க எல்லாரையுமே சின்ன வயசுலயே திருமணம் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா உடல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஜீவசக்தி அதிகமா இருக்கிறதுனால உடல் ரீதியான ஒரு பலம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன், சின்ன வயசுல திருமணம் பண்றதுதான் நல்லது. இவங்களை நீங்க கொஞ்சம் விட்டுட்டீங்கனாலே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் வேண்டாம் திருமணம் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொகுசு வாழ்க்கைன்னா வீட்டுல வந்து நல்லா படுத்து தூங்குறது வைக்கிறது அந்த வாழ்க்கைக்கு பழகிடுவாங்க. திருமண வாழ்க்கையை பண்ணி ஏன் பண்ணணுங்கிற கேள்வி வந்துடும். ஸோ சின்ன வயதுலேயே அவங்களுக்கு திருமணம் பண்றதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் 1, 2, 4, 3ஆம் நம்பர் கூட சேர்க்கலாம், 4ஆம் நம்பரை சேர்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 6ஆம் நம்பரை சேர்க்கலாம், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் எல்லாம் நல்லா சேர்க்கலாம். யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 எண் ஆதிக்கர்களையும் 9 எண் ஆதிக்கர்களையும் சேர்க்கக்கூடாது. நான் சொல்றது 5, 14, 23, 9, 18, 27 பிறக்கிறவங்களை இவங்களோட சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமே இல்லாம போயிடும். 5 நம்பரும் 9ஆம் நம்பரும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லக்கூடியது. ரெண்டுமே வந்து ரொம்ப வலுவான நம்பர். எல்லாமே ரிசல்ட் கரெக்ட், ரிசல்ட் பேஸ்டு ஆளுங்க அவங்கெல்லாம். இவங்க அப்படி கிடையாது. நடக்கிற முறையை பார்த்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்போம். ரிசல்ட்டை ரொம்ப அதிகமா பார்த்து அழட்டிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? ஒருத்தர் ரெகுலரா கணக்கு பார்க்கறவரு, ஒருத்தர் கணக்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றவரு, 2ஐயும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? திருமண வாழ்க்கை ஒரு போராட்டமாவே இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட அதிர்வுகளும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டா தான் இருக்கும். 2 பேருக்கும் பொருத்தப்படாது.